பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட யுத்தத்தின் மறைமுக தாக்கங்களினால் உலகின் பல நாடுகள் தற்போது கடுமையான எரிசக்தி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளன. தற்போது முழு உலகமும் எதிர்நோக்கியுள்ள எரிசக்தி நெருக்கடி 1970ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட மிக மோசமான நெருக்கடியாக இருக்கக்கூடும் என சர்வதேச எரிசக்தி முகவர் நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. யுத்தம் ஆரம்பமானதை தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை $100 கடந்துள்ளது. பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை இன்று மீண்டும் $110 கடந்துள்ளது. பிரித்தானியாவின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை இன்று காலை 6 மணிக்கு $111.9 பதிவாகியுள்ளது. அமெரிக்க சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $98.45 பதிவாகியுள்ளது. இந்த நெருக்கடிகள் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளும் எரிபொருள் பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ளதுடன் ஐரோப்பாவில் எரிவாயுவின் விலை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் தற்போதைய எரிபொருள் விலை. அமெரிக்காவில் ஒரு கேன் பெட்ரோலின் விலை 2023 அக்டோபருக்கு பின்னர் முதல் முறையாக $3.75 கடந்துள்ளது. அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக அந்நாட்டு மக்களின் மாதாந்த செலவுகள் சுமார் 15% முதல் 20% வரை அதிகரித்துள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய எரிசக்தி நெருக்கடி. ஐரோப்பிய நாடுகள் தங்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கட்டாரில் இருந்து திரவ இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டதை அடுத்து ஐரோப்பாவில் எரிவாயுவின் விலை மார்ச் மாதத்தில் மாத்திரம் 70% வரை அதிகரித்துள்ளது. ஐரோப்பா முழுவதும் இயற்கை எரிவாயுவின் விலை அதிகரிப்பு காரணமாக மின்சார உற்பத்தி செலவு 50%க்கும் அதிகளவில் அதிகரித்துள்ளது. எரிவாயு விலை அதிகரிப்புடன் ஜெர்மன், பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளில் மின்சார கட்டணங்களும் சாதாரண நுகர்வோரால் தாங்க முடியாத மட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக பல ஐரோப்பிய நாடுகளும் தற்போது பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன. ஜெர்மனியில் மின்சார கட்டணம் அதிகரிப்பு. ஒரு சாதாரண ஜெர்மனிய குடும்பத்தின் மின்சார கட்டணம் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 60% வரை அதிகரித்துள்ளதாக புள்ளி விபர தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அந்நாட்டு அரசாங்கம் அவசர நிலைமையை பிரகடனப்படுத்தியுள்ளதுடன் இரவு நேரங்களில் பொது கட்டடங்களில் மின்விளக்குகள் மற்றும் வெந்நீர் பயன்பாடுகளுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. பல தொழிற்சாலைகளும் உற்பத்தி நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரான்சின் நிலைமை. பிரான்சில் ஒரு அலகு மின்சாரத்தின் விலை வரலாற்றில் பதிவான அதிகூடிய மட்டத்தை எட்டியுள்ளது. இதன் காரணமாக அந்நாட்டு அரசாங்கம் விலை கட்டுப்பாடுகளை விதிக்க முயன்ற போதிலும் செலவுகளை தாங்கிக் கொள்ள முடியாததால் நுகர்வோருக்கு கிடைக்கும் கட்டணம் சுமார் 45% வரை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இத்தாலியின் நிலைமை. தற்போது இத்தாலியும் வரலாற்றில் மிகவும் அதிகரித்த மின்சார கட்டணத்தை எதிர்கொண்டுள்ளது. இத்தாலிய மக்கள் மாதாந்த செலவில் பெரும்பகுதியை தற்போது மின்சார கட்டணத்திற்காக செலவிட வேண்டியுள்ளதுடன் பீட்சா உணவகங்கள் போன்ற சில சிறு வணிகங்கள் அதிக மின்சார கட்டணம் காரணமாக மூடப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவிலும் எரிபொருள் விலை அதிகரிப்பு. கடந்த சில வாரங்களில் ஆஸ்திரேலியாவில் எரிபொருள் விலை அதிகளவில் அதிகரித்துள்ளது. இது பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 25 முதல் 30% அதிகரிப்பு என கூறப்படுகின்றது. எனினும் ஆஸ்திரேலியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை எனவும் ஏப்ரல் இறுதி வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் அந்நாட்டு எரிசக்தி அமைச்சர் கிறிஸ் போவன் தெரிவித்துள்ளார். தாய்லாந்துக்கும் நெருக்கடி. தாய்லாந்தின் மின்சார உற்பத்தியில் 57% இயற்கை எரிவாயுவினை நம்பியிருப்பதனால் தற்போது தாய்லாந்து எரிபொருள் பிரச்சினைக்கு மேலதிகமாக மின்சார உற்பத்தி பிரச்சினையையும் எதிர்நோக்கியுள்ளது. எதிர்காலத்தில் தாய்லாந்தின் மின்சார கட்டணம் வேகமாக அதிகரிக்கக்கூடும் எனவும் இது தொழிற்துறைக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவின் நிலைமை. இதனிடையே கடந்த 23 நாட்களில் இந்தியாவில் 2 சந்தர்ப்பங்களில் எரிபொருள் விலையினை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் உள்ளிட்ட நிறுவனங்கள் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பினால் பெரும் நட்டத்தை எதிர்நோக்கி வருவதுடன் இந்த நட்டத்தை ஈடுகட்ட குறுகிய கால விலை மாற்றங்களை செய்ய அவை நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மத்திய கிழக்கு நெருக்கடிக்கு பின்னர் இந்தியாவும் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளதுடன் எரிவாயு விலையையும் அதிகரித்துள்ளன. இந்திய அரசாங்கம் வணிக ரீதியான அதாவது ஹோட்டல்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்தி அதற்கு பதிலாக வீட்டு பாவனையாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்க தீர்மானித்துள்ளது. இது மக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்துவதை தவிர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட தீர்மானம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானில் அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. எரிபொருள் மற்றும் எரிவாயு நெருக்கடி காரணமாக குடியரசு தின ராணுவ அணிவகுப்பு மற்றும் கொண்டாட்டங்களை ரத்து செய்ய பாகிஸ்தான் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பாகிஸ்தானின் அரசு சேவை 4 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலைகள் 2 வாரங்களுக்கு மூடப்பட்டுள்ளன.
மியன்மாரிலும் இலக்கமுறை. மியன்மாரில் எரிபொருள் வரிசைகளை காணக்கூடியதாக இருப்பதுடன் மயானங்களில் தகனக்கிரிகைகளை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது.